பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மாண்புமிகு உறுப்பினர்களே, நான் மிகுந்த வருத்தத்துடன் இந்த அவைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 5 உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் மறைவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். கர்னல் சுனராம் சௌத்ரி அவர்கள் பால்மேர் தொகுதியை சேர்ந்தவர், ராஜஸ்தானை சேர்ந்தவர். 11, 12, 13 மற்றும் 16வது மக்களவையில் உறுப்பினராக இருந்தார். அவருடைய பதவிக்காலத்தில் அவர் பல நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் உறுப்பினராக இருந்தார். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையிலும் அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது 80 வயதில் ஆகஸ்ட் மாதத்தில் டெல்லியில் மறைந்தார். பேராசிரியர் விஜயகுமார் மல்ஹோத்ரா அவர் டெல்லியை சேர்ந்தவர். தெற்கு டெல்லி நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்தவர். 6, 9, 13 மற்றும் 14வது மக்களவையில் அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் 1994 99 வரை ராஜஸ்தானில் அந்த மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினராகவும் இருந்தார். அவர் பொது கணக்கு குழு, அரசு உறுதிப்பாட்டு குழு, போக்குவரத்து தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் அரசு உத்தரவாதங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். 2008 13 வரை அவர் எதிர்க்கட்சி தலைவராக ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவையில் இருந்திருக்கிறார். 93 வயதில் 30 செப்டம்பர் 2025 டெல்லியில் மறைந்தார். திரு ரவி நாயக் அவர்கள் கோவாவின் பஞ்சி. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. மறைந்த உறுப்பினர்களுக்கு தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இரங்கல் தெரிவித்து வரும் காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகள் எந்தெந்த பிரச்சனைகளை பிரதானமாக எழுப்ப திட்டமிட்டிருக்காங்க, அதை கையாள ஆளுங்கட்சி என்னென்ன மாதிரியான வியூகங்களை முன்னெடுக்க போறாங்க, கள நிலவரம் என்ன? பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கி இருக்கிறது. இரு அவை நடவடிக்கைகள் தற்போது துவங்கி உள்ள நிலையில் மக்களவையை பொறுத்தவரை மறையிருந்த உறுப்பினர்களுக்கு தற்போது இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தொடர் மாநிலங்களவை தலைவராக, குடியரசு துணைத் தலைவராக அண்மையில் தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அவரது தலைமையில் மாநிலங்களவை நடைபெற இருப்பது இது முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பு கூட்டத்தொடரை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு நிதி மசோதா உட்பட 14 மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடிய பிரதமர், மத்திய அமைச்சர் மற்றும் மாநில முதல்வர் மற்றும் மாநில முதல்வர்களை 31வது நாள் பதவியிலிருந்து நீக்க வழிவகை செய்யக்கூடிய அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை நடப்பு கூட்டத்தொடரிலேயே மத்திய அரசு கொண்டு வந்து நிறைவேற்றும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது தவிர மணிப்பூர் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா, தேசிய நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, அணுசக்தி மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அண்மையில் நடைபெற்ற டெல்லி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல், அதே போல பல மாநிலங்களில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி அவையில் பிரச்சனை எழுப்ப திட்டம் திறக்கிறார்கள். சற்று முன்னதாக கூட மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் நடப்பு கூட்டத்தொடருக்கான வியூகங்கள் மற்றும் செயல் திட்டம் வகுப்பு தொடர்பாக இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் அவர்கள் என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால், SIR குறித்து விவாதித்தால் மட்டுமே அவையை நடத்த அனுமதிப்போம் என்கிற ஒரு முடிவை எதிர்க்கட்சிகள் எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை, குறிப்பாக திமுக MPக்களை பொறுத்தவரை, கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டத்திற்கு மத்திய அரசு நிராகரிப்பு செய்திருப்பது, அதே போல நெல்லுக்கான ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விவகாரங்களை எழுப்பி பிரச்சனை எழுப்ப முடிவு செய்திருக்கிறார்கள். சற்று முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கட்சிகள் பீகார் தேர்தல் தோல்வியிலிருந்து வெளியே வர வேண்டும்,
இந்த தேர்தலில் ஏற்பட்ட விரக்தியை நாடாளுமன்றத்தில் அவர்கள் காட்டக்கூடாது. அதே போல ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த தேர்தல் வெற்றியால் மமதை கொள்ளக்கூடாது. நாடாளுமன்றம் நாடகம் ஆடுவதற்கோ அல்லது முழக்கம் எழுப்புவதற்கான அவை அல்ல, மாறாக ஆக்கப்பூர்வமான விவாதம் எழுப்புவதற்கான இடம். புதிய தலைமுறை எம்பிகளுக்கு நாம் போதிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும், அவருடைய வாய்ப்புகளை பறிக்கக்கூடாது என்கிற ஒரு செய்தியை பிரதமர் மோடி எதிர்கட்சிகளுக்கு விடுத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.